அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அரஃபா தினத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேட்கப்படும் துவாக்கள்லேயே சிறந்த துவா எதுனா இந்த அரஃபா தினத்தன்று கேட்கப்படும் துவா தான். அது என்ன துவானா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் அவனுக்கே உரியது. புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். இந்த துவாவை நான் மட்டும் இல்லை, எனக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்களும் இதே துவாவை தான் அரஃபா தினத்தன்று கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அரஃபா தினத்தன்று செய்யப்படுற துவாக்களுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலாக இந்த துவாவை நம்ம அதிகமாக கேட்கும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் கிட்ட நம்ம ரொம்ப நெருக்க முடியவங்களாக நம்ம ஆக முடியும் அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. அடுத்து இந்த துவாவை ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் கூடி இருக்கும் போது அவங்க கேட்பாங்க, நமக்கு தெரியும். இப்போ ஹாஜிகள் அல்லாத மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹாஜிகள் அல்லாத மக்களும் அதாவது மற்ற இடங்களில் இருக்கிற மக்களும் அவங்கவுங்களுடைய இடத்திலிருந்தே இந்த துவாவை வந்து நம்ம அதிகமாக கேட்கணும். ஏன்னா அரஃபா தினத்தன்னைக்கு அல்லாஹ்தாலா அதிகமான மக்களை வந்து நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அரஃபா தினத்துக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மள நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா, அப்போ அரஃபா தினம்ங்கிறது ஹாஜிகள் அரஃபாவில் கூடியிருக்க நாள் தான் அரஃபா தினம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அதாவது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9வது பிறை வருது பார்த்தீங்களா, அதுதான் அரஃபா தினம். இது வந்து இடத்திற்கு இடம் மாறுபடலாம் இல்லையா. இது சவுதி அரேபியாவில் அவங்க ஹாஜிகள் கூடியிருக்க அதே தினத்தில் இந்த அரஃபா தினம் நமக்கு வரணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு என்னைக்கு இந்த 9வது பிறை வருதோ அன்னைக்கு தான் நமக்கு அரஃபா தினம். நம்ம அந்த நாளை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு நரக நெருப்புலேருந்து விடுதலை அடையக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அல்லாஹ் தாலா அதுக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.